ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 72வது தலைப்பு 40 சம்ஸ்காரங்கள். பெற்றோர் செய்யும் சம்ஸ்காரங்கள். தொடர்ச்சி. அன்னப்பிராசனத்துக்கு அப்புறம் சௌளம் செய்ய வேண்டும். அதாவது ஷிகை, குடுமி வைக்கிறது. சத்கர்மாவுக்கு உபயோகமாக இருக்க அது பண்ண வேண்டும். சந்நியாசிக்கு ஷிகை இல்லை, மொட்டை தலையாக இருக்க வேண்டும். சந்நியாசிகள் மந்திரபூர்வமாகத்தான் ஷிகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மந்திரபூர்வமாக வைத்து கொண்ட ஷிகையை பரமேஸ்வரனுக்கு முன்பு பண்ணின பிரதிஜைக்கு விரோதமாக இஷ்டப்படி எடுத்து விடுவது தப்பு. ஷிகையை எடுப்பது ஒரு பெரிதா என்று கேட்கலாம். பொய் சொல்லுகிறது தப்பு அல்லவா? அது எவ்வளவு தப்போ அவ்வளவு தப்பு இதுவும். பரமேஸ்வர பிரீத்தியாக என்று சங்கல்பம் பண்ணியே சௌள சம்ஸ்காரத்தில் ஷிகை வைக்கப்படுகிறது. அப்படி வைத்து கொண்டதை கிள்ளுக்கீரையாக எண்ணி மனம் போனபடி எடுத்தால் அந்த பரமேஸ்வரனிடமே பொய் சொன்னதாக ஆகவில்லையா? சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறார்கள். வேல் சாலக்கிராமம் வைத்து பூஜை செய்கிறார்கள். பின்பு கோபித்து கொண்டு எடுத்து எரிந்து விடலாமா? அகஸ்மாத்தாக போனால், திருடன் கொண்டு போனால் பாதகமில்லை. நாமாக வைத்ததை நாமாக வேண்டுமென்று மாற்றுவது பெரிய தப்பு. சௌளத்தை மட்டும் சங்கல்பத்தோடு பண்ணிக்கொண்டு அப்புறம் இஷ்டப்படி அதை எடுத்துவிட்டு கிராப் பண்ணிக்கொள்வது தப்பு. இதுவே போச்சு என்று பேச்சு வழக்கிலே ரொம்ப அலட்சியமான சமாச்சாரமாக சொன்னாலும் வாஸ்தவத்தில் இது பெரிய சமாச்சாரம்தான். வேத அத்தியனம், வைதிக கர்மானுஷ்டானம், தர்மப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டு பண்ணும் தாம்பத்தியம், இவற்றிலே ஷரீரத்துக்கும் ஷரீரத்தின் நாடி சலனங்கள் மூலம் சித்தத்துக்கும் ஏற்பட வேண்டிய பலத்துக்கு தலையில் பிரம்மரந்திரத்தில் ஷிகை என்ற ரக்ஷை இருப்பது பெரிய காப்பாகும். கூரைக்கு ஓடு போடுகிற மாதிரி அது. வேத கர்மாவும் தாம்பத்தியமும் நின்று போன சந்நியாச ஆசிரமத்தில்தான் இந்த ரக்ஷை தேவையில்லாமல் போகிறது. ஆகையால் கிரகஸ்தன் சந்நியாசியாக ஆனாலன்றி குடுமியை எடுக்கக்கூடாது. தற்காலத்தில் பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரம காலங்களிலும் வேத சம்பந்தத்துக்கு முழுக்கு போட்டு விட்டதால் ஷிகையும் இல்லாமல் இருக்கிறோம். பாபம் பண்ணி நரகவாசம் பண்ணுகிற ஜீவர்களின் பிரீத்திக்காக ஒரு கிரகஸ்தன் ஸ்நானம் செய்யும் போது மந்திரபூர்வமாக ஷிகோதகம் தர வேண்டும். குடுமியில் இருந்து ஜலத்தை பிழிந்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஷிகை இல்லாவிட்டால் இதை எப்படி பண்ணுவது? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.